அட்சய திருதியை என்பது இந்து மற்றும் சமண மதங்களில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இது செல்வம் மற்றும் செழிப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது. சித்திரை மாதத்தின் வளர்பிறையில் வரும் 3ஆம் திதியான இந்நாளில் தொடங்கும் எந்த ஒரு காரியமும் அழியாமல் மென்மேலும் பெருகும் என்பது நம்பிக்கை. அட்சயம் என்றால் அழியாதது, குறையாதது என்று பொருள். திருதியை என்பது சந்திரனின் வளர்பிறையில் வரும் 3ஆம் திதியை குறிக்கும். சூரியனும் சந்திரனும் அந்த நாளில் உச்சபலத்துடன் இருப்பதாலேயே இந்த நாள் அனைத்து சுபகாரியங்களுக்கும் அதிமுக்கியத்துவமானதாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி பிரம்மா இந்த அகிலத்தை படைக்கத் தொடங்கிய நாளே அட்சய திருதியையாகும். இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. எனவேதான் இந்நாளை யுகாதி என்றும் அழைப்பார்கள். திரேதா யுகம் இந்நாளில் தொடங்கியதாகவும் நம்பப்படுகிறது. மகாபாரத இதிகாசத்தை வேதவியாசர் சொல்ல விநாயகர் எழுதத் தொடங்கியது இந்நாளில்தான். விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்த நாள் இந்நாளில் கொண்டாடப்படுகிறது. பகீரதனின் கடும் தவத்தால் கங்கை நதி சிவபெருமானின் ஜடாமுடியிலிருந்து பூமிக்கு இறங்கிய நாள் இதுவாகும். ஏழை குசேலன் தனது நண்பன் கிருஷ்ணரை சந்திக்க அவள் கொண்டு வந்த நாளும் இதுவே. குசேலனின் பக்திக்கு மகிழ்ந்து கிருஷ்ணர் அவருக்கு அழியாத செல்வத்தை அருளினார். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க கிருஷ்ணர் அவர்களுக்கு அட்சய பாத்திரம் வழங்கிய நாள் இது. இதில் இருந்து எடுக்கும் உணவு ஒருபோதும் குறையாது. மணிமேகலையும் இந்நாளில் அட்சய பாத்திரம் பெற்றதாக புராணம் கூறுகிறது. குபேரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கான கடவுளான லட்சுமி தேவியை வழிபட்டு செல்வத்தின் அதிபதியாக மாறிய நாள் இது. சமணர்களின் முதல் தீர்த்தங்கரரான ரிஷபநாதர் தனது 400 நாள் உண்ணா நோன்பை கரும்புச்சாறு அருந்தி முடித்த நாளும் இதுவே. அட்சய திருதியை நாளன்று விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது மிகவும் விசேஷமானது. இந்நாளில் உண்ணா நோன்பு இருந்து பின்னர் ஏழைகளுக்கு தானம் செய்வது புண்ணியத்தை தரும். தங்கம் மற்றும் தங்க நகைகள் வாங்குவதும் இந்நாளில் வழக்கமாக உள்ளது. இது செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலானது. புதிய தொழில் தொடங்கவும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவும் இந்நாள் மிகவும் உகந்தது. ஆன்மீக நடவடிக்கைகள், தியானம் மற்றும் புனித மந்திரங்களை உச்சரிப்பது இந்நாளில் நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது.